கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துன்யா எப்படிப்பட்டது என்பதை இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபி சயீத் அல் ஹுத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே 2742வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன துன்யா, இந்த உலகம் நிச்சயமாக, இந்த உலகமாகிறது ஹுல்வத்துன் ஹதிரத்துன், இனிமையானதாகவும் பசுமையானதாகவும் இருக்கிறது என்று சொன்னார்கள். இன்னல்லாஹ தஆலா, நிச்சயமாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா முஸ்தஹ்லிஃபக்கும் ஃபீஹா, உங்களை இந்த உலகத்திலே அல்லாஹ் ஹலீஃபாவாக, பிரதிநிதியாக, பொறுப்பாளர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் என்று சொன்னார்கள். ஃபயன்துரு கைஃப தஅமலூன, எனவே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நீங்கள் எவ்வாறு செயல்படுகின்றீர்கள் என்பதை அவன் கண்காணிக்கின்றான், கவனிக்கின்றான். ஆகவே ஃபத்தகுத் துன்யா, நபினா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் துன்யாவை அஞ்சிக் கொள்ளுங்கள். துன்யாவிலே வாழும் காலங்களிலே நீங்கள் இறையச்சத்தோடு நடந்து கொள்ளுங்கள். வத்தகுன் நிசா, மேலும் பெண்கள் தொடர்பான சோதனையிலிருந்தும் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன்ன அவ்வல ஃபித்னதி, ஏனென்றால் பனி இஸ்ராயீல கானத்து ஃபின்னிசா, முதல் சோதனையாகிறது பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே நடந்த முதல் சோதனையாகிறது பெண்களின் மூலமாகவே ஏற்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸில் நமக்கு தெளிவுபடுத்தி தருகின்றார்கள். கண்ணியமான பெருமக்களே, இந்த ஹதீஸில் நிறைய தகவல்கள், துன்யா சார்ந்த விஷயங்கள், மேலும் இந்த துன்யாவிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அதை எப்படி வாழ வேண்டும் என்ற தகவல்கள், இந்த துன்யாவினுடைய மோகங்கள், ஆசைகள், இவைகளிலே சிக்கி கொண்டிருக்கக்கூடிய நாம் அதிலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் என்ற தகவல்கள், மேலும் பெண்களின் மூலியமாக எவ்வளவு பெரிய ஃபித்னாக்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றது, ஏற்படவிருக்கின்றது, ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற விஷயங்களை எல்லாம் அழகான முறையில் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் இந்த துன்யாவை எதற்கு ஒப்பீடு செய்தார்கள் என்றால், ஹுல்வா, இன்னைக்கு அல்வான்னு சொல்கிறோம்ல, அல்வா, கடையில் போய் வாங்குகிற அல்வா, இந்த அல்வாங்கிறது இந்த ஹல்வாவிலிருந்து வந்தது. அரபியில் ஹல்வா அப்படின்னா இனிப்பு பொருள் அப்படின்ற பொருள், ஹல்வா அப்படிங்கிறதுக்கு இனிப்பு பொருள். அந்த ஹல்வாவிலிருந்து நம்ம அல்வா, தொதல் அப்படி இப்படின்னு பேரை வச்சு நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அதுலேயும் குறிப்பாக திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா, வாயில் வைத்த உடனே கரைந்து உள்ளே செல்லக்கூடிய அற்புதமான டேஸ்டை கொடுக்கக்கூடிய அல்வா என்பதாகவெல்லாம் உலக பிரபலியமான கடைகள் இருக்கிறது, இனிப்பு பண்டங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட அந்த இனிப்பு பண்டத்திற்குண்டான பெயரை இந்த துன்யாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சாங்க. இந்த உலகத்திற்கு எல்லா வகைகளிலேயும் இந்த துன்யா உங்களுக்கு இனிப்பாகவே இருக்கும் என்று சொன்னார்கள். பணம் சம்பாதிக்கும் விஷயத்தில், பணத்தை சேர்க்கும் விஷயத்தில், மற்றும் ஆடம்பரமான பல்வேறு விஷயங்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அனைத்திலேயுமே சரி இந்த துன்யா உங்களுக்கு இன்பத்தை தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ரொம்ப சாப்பிட்றாத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் இங்கே சொல்ல வர்றாங்க. இந்த ஹல்வா அப்படிங்கிறதுக்குள்ள ஒளிந்து இருக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, அல்வாவை ரொம்ப சாப்பிட்ட அப்படின்னா உனக்கு
இனிப்பு நோய் வந்துருங்கிறாங்க. என்ன வந்துடும்? இனிப்பு நோய் வந்துடும். அதற்கு பிறகு ஒன்றை காப்பாற்ற முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு இனிப்புகளை அதிகமாக சாப்பிட்டா அது நிகழும் என்பதாக உலக மருத்துவர்கள் நமக்கு சொல்லுவாங்க. அல்லாஹ் என்ற மிகப்பெரிய மருத்துவன் அவன் சொல்கிறான், இந்த துன்யாவில் நீ அதிகமான இன்பங்களை நீ சுவைத்து விட்டாய் என்றால் உன்னை காப்பாற்றுவதை யாராலும் தடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் நீ முன்னேறி வர்றதுக்கு அப்படிங்கிறத இந்த ஹல்வாங்கிற வார்த்தைக்குள்ள அல்லாஹ் ஒழித்து வைத்திருக்கின்றான். இந்த உலக வாழ்க்கையை ஹதீரத்துன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பசுமையானது என்று சொன்னார்கள். இந்த துன்யா எல்லா வகையிலேயும் பசுமையாக உனக்கு தெரியும், அழகாக காட்சி தரும், அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வரும், எல்லாம் வரும். அதை நீ வெளியிலே வைத்துக்கொள், வெகு தூரத்திலிருந்து அதை நீ பார்த்துக்கொள், அதற்குள்ளே சென்று விடாதே என்பதை ஹதீரத்துன் என்ற வார்த்தையின் மூலியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தர்றாங்க. இதை சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களை அல்லாஹ் பிரதிநிதியாக ஆக்கி இருக்கின்றான், ஹலீஃபாவாக ஆக்கி இருக்கின்றான். ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும், அல்லாஹ் உலகத்துல மனிதனை தவிர வேறு யாரையுமே ஹலீஃபாவாக ஆக்கல. வைது கால ரப்புக லில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்ச உடனே அல்லாஹ் சொன்ன சொல் அதுதான், உங்களை நான் ஹலீஃபாவாக பிரதிநிதியாக நான் இந்த உலகத்திற்கு உங்களை நான் ஆக்கி இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொன்னான். இந்த பிரதிநிதி ஹலீஃபா பொறுப்பாளர் என்பது மிகப்பெரிய ஒரு பொறுப்பான ஒரு விஷயம். அதில் அல்லாஹால பல விஷயங்களை நம்மளுடைய கையிலே கொடுத்து நம்மை ஒரு நிர்வாகியாக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். பெற்றோர்களை பராமரிக்கக்கூடிய ஒரு ஹலீஃபாவாக, மனைவி இடத்திலே அதில் அவர்களுடைய உரிமைகளை கடமைகளை செய்யக்கூடிய ஒரு ஹலீஃபாவாக, பிள்ளைகளை அழகான முறையிலே ஒழுக்க சீலர்களாக வளர்க்கக்கூடிய ஒரு ஹலீஃபாவாக, ஹலாலான முறையிலே சம்பாதிக்கக்கூடிய ஒரு சம்பாத்தியத்திற்கு சொந்தக்காரரான ஒரு ஹலீஃபாவாக, பாவங்களிலிருந்தும் விலகி நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு ஹலீஃபாவாக, இப்படி வரிசையாக அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மை ஒரு ஹலீஃபாவாக இதிலே நான் ஆக்கி வைத்திருக்கின்றேன், பொறுப்பாளராக உங்களை நான் வைத்திருக்கின்றேன். ஏன் தெரியுமா? ஃபயந்துரு கைஃப தஅமலூன, நீங்க எப்படி அந்த விஷயத்துல செயல்படுறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், இறையச்சத்தோடு இந்த துன்யாவை உலகத்தை நீங்கள் கையாளுங்கள். ஃபத்தகுன் நிசா, மேலும் பெண்களுடைய விஷயத்திலே அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித் தர்றாங்க. இந்த ஹதீஸினுடைய இன்னொரு கடைசி வார்த்தை, முதல் குழப்பம் என்பது பனு இஸ்ரவேலுடைய காலத்தில் நிகழ்ந்தது என்பதாக வருது. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய இந்த ஹதீஸினுடைய தொடர் இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது ஒரு பெரிய நிகழ்வு நடந்துச்சு, அதிலிருந்து நிறைய செய்திகள் நமக்கு இருக்குது. அதனால் இந்த குறுகிய நேரத்தில் அதை நம்ம சொல்ல முடியாது. நாளைக்கு இந்த ஹதீஸினுடைய தொடரை நம்ம பார்ப்போம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் படிப்பினைகள் என்ன அப்படின்னா, உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை கூடம். அந்த சோதனை கூடத்திலே அல்லாஹ் நமக்கு பேப்பரையும் பேனாவையும் அல்லாஹ் தந்திருக்கின்றான், கேள்வியையும் பதிலையும் அல்லாஹ் முன்னால் கொடுத்து விட்டான். அதை மிகச்சரியாக மனனம் செய்து வாழ்க்கை என்ற அந்த பதிலை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அந்த சோதனையிலிருந்து நீங்கள் மீண்டு வர வேண்டும் என்ற உலக பாடத்தையும், அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்கள் வாழ வேண்டும், பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற இரண்டாவது படிப்பினைகளையும், பதவி, செல்வம், அழகு ஆகியவற்றில் மூழ்கி நீங்கள் முத்தெடுத்து விடக்கூடாது, அனைத்தையும் வெகு தூரத்திலே இருந்து அதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்ற அழகிய படிப்பினைகளையும், இந்த விஷயத்தில் நீங்கள் அத்துமீறி செயல்பட்டு விடக்கூடாது, மீறி சென்று விடக்கூடாது என்ற பாடத்தையும், ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் செய்யக்கூடிய செயலுக்கும் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கு இருக்கிறது என்ற அழகான ஒரு பாடத்தையும், மேலும் மனிதன் வழிதவறி செல்லக்கூடிய அந்த பாவமான காரியங்களிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் அவன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொருள் என்ன அப்படின்னா, அந்த ஹதீஸு நம்மளை நோக்கி எல்லாமே வரும், நம்மளை நோக்கி எல்லாம் வரும், வராமலாம் இருக்காது. நம்ம போயிட்டே இருக்கும்போது பாவம் செய்யறதுக்குண்டான அனைத்து சாத்தியக்கூறுகளும் நம்மளை எதிர்நோக்கி வரும். அதை நம்ம அகற்றி விட்டு செல்ல வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது. அதையெல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு நம்மளுடைய நேரான அந்த பாதையிலே நடையை கட்ட வேண்டும் என்பதாக சொல்லிவிட்டு கடைசியாக இறையச்சம் மட்டும்தான் உங்களை பாதுகாக்கும் என்பதாக முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித்தர்றாங்க. இறையச்சம் உங்கள் உள்ளத்தில் வந்துருச்சு அப்படின்னா யாராலையும் உங்களை அசைக்க முடியாது என்பதை
தெளிவான முறையில் இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித்தர்றாங்க. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எந்தெந்த காரியங்களை எல்லாம் செய்யும்படி நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உத்தரவு பிறப்பித்தார்களோ அதையெல்லாம் முழுமையாக